അവനാ ജോയിൻമെന്റ് എല്ലാരും இதுல எக்ஸாம் செய்தாக்கள் எத்தனை பேர் அவனா? ஆஹ் ரம்யா, நான், அடுத்து முகமது, சிவானுஜன், இவங்க 4 பேர் தான் எனக்கு தெரியும். மரணவர் எனக்கு தெரியாது. சரி, உங்களுக்கு அனுப்பினா அபிஷேக் இன்னைக்கு அனுப்பல போல சார். என்னமா அபிஷா இன்னைக்கு அனுப்புற போல பேப்பர். 5 அனுப்புங்க. நான் ஸ்கீம் அபிஷா அனுப்பி அபிஷா திருத்த போறான். ஓ அபிதான். கனிக்கு வந்து எக்ஸாம் இருக்காம் சார். அப்ப அபியே திருத்துறேன்னு சொன்னவர். சரி, அது விட என்ன 2 வீக்கு விட போறோம்னு சொல்லிவிடுவேன். ലാവണ്യ വിടിയ നാളേക്ക് 6 மினிஸ்ட்ரி பேப்பர் அல்லோ. ஓ மினிஸ்ட்ரி பேப்பர் முடிஞ்சா பிறகுதான் சார் ராயல் காலேஜ். நாளைக்கு 6 மினிஸ்ட்ரி பேப்பர். 6 மினிஸ்ட்ரி பேப்பர் 7 மட்டும் ரூபாய் கொடுச்சா திருடம். ஓகே, 6 மினிஸ்ட்ரி பேப்பர் 7 மட்டும் ரூபாய் கொடுச்சா. அதை கடைசி காட்டாமா? ഇതിൽ ആരാ എക്സാം ചെയ്യാതെ കേട്ട് എക്സാം ചെയ്യുമോ? போ கடைசியா பார்த்தா புத்தகம் இன்னைக்கு துவங்கணும் சார்.
சொல்லுங்க பண்ணுங்க. SLFRS 16. சரி சார் சொல்லு. அப்ப இந்த மார்னிங் அந்த மினிஸ்ட்ரி பேப்பர் அதான் மினிஸ்ட்ரி பேப்பர் 6 ரூபாய்க்கு முதல்ல எடுப்பான். ஓ சைனாவோட முடியும் 7 ரூபாய்க்கு மட்டும் ரூபாய் குறைச்சு எடுப்போம். சரிதான் அவனை மாறி போடுங்க, அது மேட் பண்ணணும். ஓகே சரிதான்டா. இல்ல நீங்க 6ல இருந்து 8 ரூபாய் குறைச்சு சொன்னீங்க, இந்த அதான் 2 சனி ஞாயிறோட மினிஸ்ட்ரி பேப்பர் முடியும். ஓகே சார் ஓகே. சரி அது பிரச்சனை. நான் 6 ரூபாய்க்கு மேல மினிஸ்ட்ரி பேப்பர் 7 ரூபாய்க்கு மட்டும் ரூபாய்க்கு கொஞ்சம் சட்டை போடுங்க. சரி நேரா ஓகே சார். வாசிப்போம். வாசிங் நியமம் புல்லா திருப்தியா படிப்பிக்கிறேனா? 63வது கேள்வி. அதுக்கு முதல் SLFRS 16 ஓ கிளேஸ் குத்தகை என்று தலையங்கம் போடுங்க. பாருங்க, குத்தகை சொத்து பயன்படுத்தும் உரிமை. ஒரு சொத்தினை பயன்படுத்துவதற்காக இரு தரப்பினருக்கிடையே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் குத்தகையா. அப்ப 2 தரப்பினருக்கிடையே ஏற்படுத்திக் கொள்ளப்படுற ஒப்பந்தம் சொல்லுவோம், குத்தகைன்னு சொல்லுவோம். குத்தகையான சொத்தின் சட்டபூர்வ உரிமையா இருப்பவுடன் குத்தகை பெறுகின்ற சொத்தினை பயன்படுத்துவதற்காக குத்தகை கொடுப்பனை செலுத்த வேண்டும். இப்ப நான் ஒரு வாகனத்தை எடுக்கிறோம்னா அதுக்கு என்ன காசு கட்டணும்? லீசிங் காசு கட்டி தீர்த்தானே வேணும். என்ன லீசிங் காசு கட்டுதானே வேணும். ரைட். தொடர்ந்து குத்தகை காலம் என்பது முதலில் ரத்து செய்ய முடியாத காலம். லீசிங்கா போட்டோம்னால் ஒண்ணுமே இறக்கலாம். அப்ப ஒரு அடிப்படையான சொத்தினை பயன்படுத்த உரிமையுள்ள ரத்து செய்ய முடியாத காலம் குத்தகை காலம். சரி, இதுல லாமஞ்சா எல்லாரையும் ட்வீட் போட்டுது. யாரும் ஒரு ஆளுக்கு போயில, யாரு போயில? மென்னாப்படி நீங்க போயில. ஓம் சார். அவருக்கு பிடிஎஃப் போட்டு விடுங்க. ஓகே சார். பிடிஎஃப் அனுப்பி அந்த போட்டு ஓகே. யாரும் ட்வீட் கிடைக்காம இருந்தா பிடிஎஃப் எல்லாருக்கும் அனுப்பியாச்சு. உங்களோட அட்ரஸ் தெளிவு இல்லாட்டி ஒன்றும் செய்யல, எல்லாம் கிடைச்சேன்னு சொன்னீங்க. அந்த இதுல கிளாஸுக்கு வராக்களும் கொடுத்தாச்சு, அனுப்ப சொல்லுவோம். அப்ப குத்தகை காலம் என்றால் லீஸ் பீரியட் என்றால் அது ரத்து செய்ய முடியாத காலம். லீசிங் இறங்கிட்டோம் என்றால் 5 வருஷம் லீசிங் பீரியட் என்றால் 5 வருஷம் வரைக்கும் நாங்கள் லீசிங்க கட்டாட்டி ஒண்ணுமே செய்யலாம். கட்டியே முடிக்கணும், கட்டாடி வாகனம் தூக்கப்படும். ஒரு அடிப்படையான சொத்தினை பயன்படுத்த உரிமை உள்ள ரத்து செய்ய முடியாத காலம் லீசிங் காலம். குத்தகை ஒன்று இனங்காண வேண்டுமாயின் இருக்க வேண்டிய பண்புகள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு குத்தகை ஒன்று இனங்காண என்ன பண்பு இருக்கும்? இனங்காணப்பட்ட சொத்தொன்று இருத்தல் வேண்டும். இனங்காணப்பட்ட சொத்தின் பெரும்பாலான பொருளாதார நிலங்கள் குத்தகை கொள்ளாளருக்கு உரிமையாதல் வேண்டும்.
இனங்காணப்பட சொத்தின் நேரடி பயன்பாடு. இனங்காணப்பட சொத்தின் நேரடி பயன்பாடு. குத்தகையோடு இனங்காண வேண்டுமாயின் இருக்க வேண்டிய பண்புகள். இனங்காணப்பட சொத்தோடு இருத்தல் வேண்டும். இனங்காணப்பட சொத்தின் பெரும்பாலான பொருளாதார நிலங்கள் குத்தகை கொள்ளாத உரிமையாதல் வேண்டும். இனங்காணப்பட சொத்தின் நேரடி பயன்பாடு. அந்த சொத்தை நேரடியாக பயன்படுத்தக்கூடிய இருக்கு. குத்தகை கொள்ளாடிய புத்தகங்கள் குத்தகையை எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும்? ஆரம்ப இனங்காணம் மற்றும் அளவிடும். குத்தகை இனங்காணப்பட தேதியில் குத்தகை கொள்ளுமான வேட்டி, குத்தகை பொறுப்பு, சொத்து பயன்படுத்த உரிமையினை வேறு வேறாக இனங்காண வேண்டும். குத்தகை பொறுப்பு, குத்தகை கொடுப்பனவுகள் நிகழ்கால பெறுமதிக்கு மதிப்பிடப்படும். பிரசன்ட் வேல்யூ. குத்தகைக்கு ஆரம்பிக்கின்ற திகதியில் செய்யப்பட்ட கொடுப்பனவு தவிர்ந்தார். ஆரம்ப வைப்பனம் நேர்கிரியம் தவிர்ந்து குத்தகை கொடுப்பனவு குத்தகை உடங்கிய வட்டியத்தை பயன்படுத்தி தடை செய்யப்படும். என தொடர்ந்து வரும் அளவு. சொத்து பாவனை உரிமை என்றால் என்ன? குத்தகை ஆரம்பிக்கும் திகதி, குத்தகை ஆரம்பிக்கின்ற திகதியை பயன்படுத்தும் உரிமையுடைய சொத்து கிரியத்தில் அளவிடப்பட வேண்டும். சொத்து பாவனை உரிமை என்றால் ரைட் ஆஃப் யூஸ் அசெட் என்றால் குத்தகை ஆரம்பிக்கின்ற திகதியில பயன்படுத்தும் உரிமையுடைய சொத்து கிரியத்தில் அளவிடப்பட வேண்டும். ஆரம்பத்தில் இனம் காணும் போது கிரியத்து. சொத்து பாவனை உரிமைக்கான கிரியத்தில் அடங்கும் கிரியங்கள் குத்தகை பொறுப்பின் ஆரம்ப அளவீட்டின் அளவு, ஆரம்பத்தில் இருக்கிற அளவீட்டின் அளவு. குத்தகை கொள்ளவாளர் செலுத்தியுள்ள ஆரம்ப வைப்பு பணம், குத்தகை ஆரம்பிக்கும் தினத்தில் அதுக்கு முன்னர் செய்யப்பட செலவுகள். ஒப்பந்த நிபந்தனைக்கு அமைவாக குத்தகையின் இறுதியில் குத்தகைக்கு அடிப்படையான சொத்து அகற்றப்படுவதற்கு ஏதாவது செலவு ஏற்படுமானால் அத்தகைய பெறுமாறு. குத்தகை பொறுப்பின் ஆரம்ப அளவீட்டின் அளவு, குத்தகை கொள்ளவாளர் செலுத்தியுள்ள ஆரம்ப வைப்பணம், குத்தகை ஆரம்பிக்கும் தினத்தில் அதற்கு முன்னர் செய்யப்படும் செலவுகள், ஒப்பந்த நிபந்தனைக்கு அமைவாக குத்தகையின் இறுதியில் குத்தகையின் அடிப்படையான சொத்து அகற்றப்படுவதற்கு ஏதாவது செலவு ஏற்படுமானால் அத்தகைய பெறும். கேள்விய வாசி வாசி. 69வது கேள்வி. மலரவன் பிஎல்சி ஆனது குத்தகை கம்பெனியொன்றுடன் இயந்திரம் ஒன்றை பெற்றுக்கொள்வது தொடர்பாக ஒப்பந்தம் ஒன்றினை மேற்கொண்டது. 1/4/2025 ஆரம்ப கொடுப்பனவாக ரூபாய் 400,000 செலுத்துவதற்கு ஒப்புக்கொண்டது. அதற்கமைவாக 31/3/2026 தொடக்கம் ரூபாய் 600,000 படி 3 வருடத்திற்கு குத்தகை தவணைப்பணம் செலுத்துவதற்கு ஒப்புக்கொண்டது. குத்தகையின் உட்கடியான வட்டி வீதம் 10% ஆகும். ஆண்டு முதலாம் ஆண்டுல கழிவீட்டு காரணி 0.91, இரண்டாம் ஆண்டுல கழிவீட்டு காரணி 0.83, மூன்றாம் ஆண்டுல கழிவீட்டு காரணி 0.75. வேண்டப்படுவது முதலாவது கேள்வி 1/4/2025 குத்தகை பொறுப்பு. இரண்டாவது கேள்வி 1/4/2025 சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் பெறுமதி. மூன்றாவது கேள்வி 31/3/2026 முடிவடைந்த ஆண்டுக்கான குத்தகை வட்டி. நாலாவது கேள்வி 31/3/2026 நிதிநிலைமை கூற்றில் காட்டப்படும் குத்தகை பொறுப்பு நடைமுறை அல்லாத பொறுப்பு நடைமுறை பொறுப்பு. போடுங்க. ஆண்டு தவணை பணம் கழிவீட்டு காரணி அங்கால இன்றைய பெறுமாறு. ஆண்டு தவணை பணம் கழிவீட்டு காரணி அங்கால இன்றைய பெறுமாறு. ஆண்டு தவணை பணம் கழிவீட்டு காரணி அங்கால இன்றைய பெறுமாறு. என்றால் இந்த குத்தகை பொறுப்பு காண்ற மாதிரி கம்பெனிலையும் பாருலாம். ஆனா கம்பெனில பாரு இல்லை. ஆண்டு அவன் குத்தகை பொறுப்பு நேரடியா தருவான். நேரடியா நீங்க செய்த எக்ஸாம் பேப்பர்ல நேரடியா வந்துருக்கு. யாராவது எக்ஸாம் நாளைக்கு நான் செய்ய போறோம் கேட்டால் பேப்பர் அனுப்பி வரேன். தனிப்பட முறையில கேளுங்க. நான் உங்களுக்கு சொன்ன வாக்குறுதிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த டேட் பிக்ஸ் டேட்ல என்னால உயிரை கொடுத்தாவது உங்களுக்குரிய வேலை திட்டம் செய்யறேன். சரியா? எனக்கு வேற உதாரணமா பொருளியல் செமினாருக்கு போனாக்களை சொல்றியும் செமினார் நாள் நடக்கிறேன்னு சொல்றியும்.
உங்களுக்கு அந்த ஐகோன் செமினார் யாழ்ப்பாணத்தில் எடுக்கிறேன், ஒரு குறையும் கிடையாது, தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கு. நேரடி செமினார்ல 3:30 மணி நின்றுட்டு இப்ப தொடர்ந்து கிளாஸ் அது முடிய தொடர்ந்து இருக்கு. ஆனா அப்படி ஒரு எடுக்க மாட்டேன். என்ன யோசிக்கிறேன், உங்களோட செமினாரை கொஞ்சம் ஏர்லியா தொடங்கும். வெளிமாடக்கார செமினார் ஒரு ஏப்ரல் அப்படி தொடங்கினா தான் ஒரு நாள் போட்டு நீட்டா 6 2 ஹவர்ஸ் படி கொண்டு போகலாம். வேற உங்களுக்கு தெரியும், வெளிமாடக்கார தெரியும், செமினார்ல ஒரு நாள் எல்லாம் செய்வியா, ஒரு 3 கோர்ஸ் ஒரு பேப்பர் ஒன்று விழாப்படுத்துங்க. இது உங்களுக்கு நான் பிள்ளைங்க கிரேட் 12 படிப்பிச்சு கிரேட் 13 போய்க்கொண்டு இல்லைங்க. செமினார்ல 5 8 சிஆர் கோப்பி ஃபுல்லா முடியும். அப்ப அஞ்சு உங்களுக்கு குத்தகை பொறுப்பு தெரியல. ஆண்டு தவணை பணம் கழிவெட்டு காரணி இன்றைய பெருமாள். இப்ப கழிவெட்டு காரணி என்ன விளங்க மேடுத்துமா படிச்சிருக்கீங்க. ஆண்டு 1 தவணை பணம் போடுங்க, கழிவெட்டு காரணியா பெருங்க. இதெல்லாம் ஆண்டு பேக்கினா 546,000. 546. அடுத்தது 498,000. அடுத்தது 450,000. சரி, அவ்வளோதையும் கூட்டம். ஆயிரத்தி 494,000. இதுல யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேளும். இது முதலாம் கேள்வி குத்தகை பணம். 2ஆம் கேள்வி ஆரம்பத்துல சொத்துப்பாக உரிமை பெறுமதி. ஆரம்ப வயல் பணம் பிளஸ் நேர்கிரியம் பிளஸ் குத்தகை பணம். ஆரம்ப வயல் பணம் பிளஸ் நேர்கிரியம் பிளஸ் குத்தகை பணம். ஆரம்ப வயல் பணம் 4 லட்சம். நேர்கிரியம் இல்லை. குத்தகை பொறுப்பு 14,94. சேர்த்தால் 15,94. பயன்லேயே 94. ஆரம்ப பணம் பிளஸ் நேர்கிரியம் பிளஸ் உங்களை குத்தகை பொறுப்பு. நேர்கிரியம் இல்லை, ஆரம்ப பணம் 4 லட்சம், குத்தகை பொறுப்பு 14,94. சேர்த்தா 18,94. குத்தகை வட்டி 3ஆம் கேள்வி. குத்தகை வட்டி எதை கணிப்பான்? குத்தகை பொறுப்பு தான் கணிப்போம். வேணா குத்தகை வட்டி குத்தகை பொறுப்பு 14,94 மத்தியம் பார்த்தீங்கன்னா 149. குத்தகை வட்டி 149 ஆகும். நாலாவது நிதிலைமை குறை காட்டப்படும் குத்தகை பொறுப்பு. நடைமுறை எல்லா பொறுப்பு குத்தகை பொறுப்பு வித்தியாசப்படையும் கேட்டால் இதை மாறி மாறி போட்டிருக்கேன். நடைமுறை பொறுப்புல குத்தகை பொறுப்பு. நடைமுறை எல்லா பொறுப்புல குத்தகை பொறுப்பு, நடைமுறை குத்தகை பொறுப்பு. ஆன்லைன் எக்ஸாம் வச்சுட்டியமா சபை சார், செலக்ஷன் சார், எலெக்ஷன் சார் போறாங்க. ஆன்லைன் எக்ஸாம் வச்சுட்டியமா? இனிமேல்
வைக்கல. ரைட், நான் தான் முடிச்சுக்கிறேன் புள்ளா. உங்களோட பொறுப்பவர்கள் வியாழக்கிழமை இரவு வெளியிடுவோமா? இரவு 12 வெள்ளி 12 வெளியே. உங்களோட ரீகேஷன் ஏதாவது இருக்கா? ரேங்க் ஏதாவது மாறுதா? ரைட், 15,94,000 இருக்கு. இந்த ஆண்டு நீங்கள் 6 லட்சம் ரூபாய் தவணை பணம் கட்டியிருக்க. அது 149,400 வட்டி இருக்கு. அதை கழிச்சீங்கன்னா இந்த ஆண்டு பொறுப்பை குறைக்கிறது சொல்லுங்க. 6 லட்சத்துல இருந்து 149,400 கழிச்சலும் 450 600 450 600 கழிச்சால் சார் மொத்த குத்தகை பொறுப்புகள் தானே சார் கழிப்போம். கழிச்சால் சொல்றா. சார் சொத்து பாவனை உரிமையிலிருந்து கழிக்க மட்டும்தானே 1494 இருந்து கழிப்போம். ஓ சரி சரி, அதான் 14,94 தான் கழிப்போம். குத்தகை தவணை பணம் வட்டி பார்க்குறது குத்தகை தவணை கடன் தான் பார்ப்போம். 14,94 6 லட்சம் ரூபாய் உங்களுக்கு 149,400 வட்டி இருக்கு. கழிச்சாவா 450 10,43,400 10,00,000 43,400 இதுக்குதான் எதிர்காலத்துல வட்டி பார்ப்போம். அடுத்த வருஷம் 10 மாதம் என்றால் 104 340 104 340. நீங்க 6 லட்சம் ரூபாயில இருந்து 104 340 கழிச்சு பார்த்து நடைமுறை போறோம். 10,43,400 மொத்த குத்தகை 6 வருஷம் வட்டி பார்த்தோன்னா 104,340. அதை நீங்க 6 லட்சம் ரூபாய் கழிச்சீங்கன்னா நடைமுறை பொறுப்பா காட்டுற குத்தகை பொறுப்பு எவ்வளோ? 495,660 495 660. நடைமுறை எல்லாம் பொறுப்பா காட்டுற குத்தகை பொறுப்பு. சார் நடைமுறை எல்லா பொறுப்பா காட்டுற குத்தகை பொறுப்பு மேல் 1,043,400 இருந்து இந்த 495 600 அஞ்சு 47 11 என்னையும் போனீங்கன்னா மொத்த பொறுப்பு விளைவுங்க. நடைமுறை எல்லா பொறுப்புல குத்தகை பொறுப்பு 547 240. நடைமுறை பொறுப்புல குத்தகை பொறுப்பு 495 660. இரண்டாவது தான் கணக்கு. சில பேர் அந்த டீஃபோன் செய்து பழக்கம் எல்லாம் குழம்பாகும். நான் குத்தகை பொறுப்பு கணக்கு இதை பார்த்து அப்படிதான் பண்ணுறாரு. 14,94,000 நீங்க வட்டி பார்ப்பீங்க 149,400. குத்தகை பொறுப்பு வேலை இருப்பீங்க, தவணை பணம் வேலை இருப்பீங்க 6 பேர். இதை கூட்டி எடுத்தீங்கன்னா 10,43,400 பேர்.
அதுக்கு வட்டியை பார்த்து வட்டியை செலவழிச்சு அவனை பணம் ஆரஞ்சு மேல வச்சீங்கன்னா நடைமுறை பொறுப்பா காட்டுற குத்தகை பொறுப்பு மிச்ச நடைமுறை எல்லாம் 547 740 நடைமுறை எல்லா பொறுப்பு குத்தகை பொறுப்பு 595 660 நடைமுறை பொறுப்பு குத்தகை சரியா அடுத்த வாசி ரோஹிணி பிஎல்சி ஆனது இயந்திரம் ஒன்றினை குத்தகை அடிப்படையில் 1/4/2025 பெற்றுக்கொண்டது. கீழ்வரும் தகவல்கள் தரப்பட்டுள்ளன. முதலாவது தகவல் 1/4/2025 ஆரம்ப கொடுப்பனவாக ரூபாய் 320,000 காசாக செலுத்தப்பட்டது. வருடாந்த குத்தகை தவணை கட்டணங்கள் ரூபாய் 240,000 படி ஒவ்வொரு வருட இறுதியிலும் செலுத்தப்படல் வேண்டும். அடுத்தது குத்தகையின் முடிவில் குத்தகை கொள்வனவாளனால் செலுத்தப்பட வேண்டிய உத்தரவாதம் அளிக்கப்பட்ட இழிய பெறுமதி ரூபாய் 40,000 ஆகும். அடுத்தது குத்தகை கொள்வனவாளனால் 1/4/2025 ஏற்பட்ட ஆரம்ப நேர்க்கிரியம் ரூபாய் 80,000 ஆகும். அடுத்தது குத்தகையின் உட்கடையான வட்டி வீதம் 12% ஆகும். முதலாம் வருடத்துல கழிவீட்டு காரணி 0.89, இரண்டாம் வருடத்துல கழிவீட்டு காரணி 0.79, மூன்றாம் வருடத்துல கழிவீட்டு காரணி 0.71, நாலாம் வருடத்துல கழிவீட்டு காரணி 0.63. வேண்டப்படுவது முதலாவது 1/4/2025 குத்தகை பொறுப்பின் பெறுமதி. இரண்டாவது கேள்வி 1/4/2025 சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் பெறுமதி. மூன்றாவது கேள்வி 31/3/2026 முடிவடைந்த ஆண்டுக்கான குத்தகை வட்டி. நாலாவது கேள்வி 31/3/2026 நிதிநிலைமை கூற்றில் காட்டப்படும் குத்தகை பொறுப்பு, அதுக்குள்ள நடைமுறை அல்லாத பொறுப்பு, நடைமுறை பொறுப்பு.
வாசிங். வாசிச்சிட்டேன் சார். ஆன்சர் சொல்லுவாங்க சரி. நீங்க. போவாம். ரோஹிணி பிஎஸ்சி ஆனது இயந்திரம் ஒன்றை குத்தை அடிப்பை 1/25 பெற்றுக்கொண்டது. கீழ்வரும் தகவல் தரப்பட்டுள்ளன. 1/25 ஆரம்ப கொடுப்பனவா 300 காசு செலுத்தப்பட்டது. வருடாந்த குத்தை தொகை 2,40,000 ரூபாய். ஒவ்வொரு வேட இறுதியிலும் செலுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு வருஷம் முடியும். குத்தையின் முடிவில் குத்தைக்காரனால் செலுத்தப்பட வேண்டிய உத்தரவாதம் அளிக்கப்பட வெளியே பெறுமதி 40,000. வெளியே பெறுமே இறுதி வேட காசு பாத்தில கருதணும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். குத்தகை கொள்ளவாளர் 1/25 எப்படி ஆரம்ப நேர்க்கிரியம் 80,000. குத்தகை உட்படியான வட்டி வீதம் 12 வீதம். 4 வருஷம். குத்தகை பொறுப்பு சொத்து பயன்படுத்தும் உரிமையின் பெறுமதி குத்தகை வட்டி நிதிலைமை குறி வெளிப்படுத்தப்படும் குத்தகை பொறுப்பு. போடுங்க. ஆண்டு தவணை பணம் கழிவீட்டு காரணி இன்றைய பெறுமதி. ஆண்டு தவணை பணம் கழிவீட்டு காரணி இன்றைய பெறுமதி. ஆண்டு தவணை பணம் கழிவீட்டு காரணி இன்றைய பெறுமதி. ஆண்டு 1, 2, 3, 4. தவணை பணம் $2,40,000. கழிவீட்டு காரணி தசம் 89 தசம் 79 தசம் 71 தசம் 63. சார், பெரிய ஜலம். 4வது கடைசி வருஷம் வருஷத்துக்கு 280. கடைசி வருஷம் 280. நகர்த்தியக்கு எப்படி உத்தரவாதம் அளிக்கப்பட செலுத்த வேண்டிய பெறுமதி 40,000 கொடுக்கணும். அதை கடைசி வருஷம் 2,40,000 40,000 கூட 280. என்னுடைய பிரிம்பா போட்டு போய்க்கலாம். சரி, என்னுடைய 40 தசம் 63 40,000 தசம் 63. அதுவும் சரி. எஞ்சிய பெறுமதியை இறுதி வேட காசு உட்பாச்சலா கருதணும். அது எஞ்சியதான் கடன் வேறு. 213,600. 189,600. 170,400. 176,400. மொத்தம் 750,000. எல்லாரும் வந்தா பாருங்க. செக் பண்ணுங்க. எல்லாம் வந்தா 7,50,000.
இரண்டாம் கேள்வி சொத்தினை பயன்படுத்தும் உரிமை. முதலாம் கேள்வி சொத்து பாவன உரிமை. ஆரம்ப வகைப்பணம் தந்திருக்கு எவ்வளவு? 3,20,000. நேர்கிரியம் 80,000. 50,000. பொறுப்பு 750,000. இரண்டாம் தேர்தால் மொத்தம் 1,150,000. ரெண்டாவது தான் கேளும். 20ஆம் தேதி பிறகு உங்க தொடர்ந்து கிளாஸா ஃபுல்லா செமினாரா? வட்டி இந்த 750,000க்கு மத்தியம் பாத்தீங்கன்னா 12 பத்தவளம் 90,000. 90,000. 7,50,000 ரூபாய்க்கு 12 பார்த்தா குத்தகை வட்டி 90,000. நாலாவது நடைமுறை எல்லா பொறுப்பா காட்டப்படும் குத்தகை பொறுப்பு. நடைமுறை பொறுப்பா காட்டப்படும் குத்தகை பொறுப்பு. நடைமுறை எல்லா பொறுப்பா காட்டப்படும் குத்தகை பொறுப்பு. நடைமுறை எல்லா பொறுப்பா காட்டப்படும் குத்தகை பொறுப்பு. நடைமுறை பொறுப்பா காட்டப்படும் குத்தகை பொறுப்பு. எங்களுக்கு 750 இருக்குது. இந்த ஆண்டு தவணை பணம் 2,40,000 கட்டிக்க. அதுக்கு 90,000 வட்டி இருக்கு. அடிச்சீங்கன்னா 150,000 இந்த ஆண்டு பொறுப்பை குறையும். அதுல நீங்க 250ஓட 90 கூட்டி 840. அது 240 கழிச்சு 6 லட்சம். இந்த 6 லட்சம் தான் மொத்த குத்தகை பொறுப்பு. ரெண்டையும் கூட்டி வாங்க. இந்த 6 லட்சம் ரூபாய்க்கு 12% வட்டி பாத்தீங்கன்னா 12,672. 240,000 இருந்து அந்த 72,000 கழிச்சு வாருது. நடைமுறை பொறுப்பா காட்டப்படும் குத்தகை பொறுப்பு. நடைமுறை பொறுப்பா காட்டப்படும் குத்தகை பொறுப்பு. எவ்வளவு கழிச்சா? 168,000. 168,000. 168,000. நடைமுறை பொறுப்பு. நீண்டாலும் 432,000 போட்டுறியால பேர். ஆம் சார். திருப்பி சொல்லணுமா? ஓகே எல்லாரும் டேட்டா எல்லாம் போட்டுருவேன். கடைசி மாதம் தான் பேக்கேஜை போடுங்க. உங்களுக்கு ஓஸ் மாதம் எக்ஸாம் 10ஆம் தேதி என்றபடியால ஒரு கிளாஸ்ல வெள்ளி புதன்கிழமை இரவு நிப்பாட்டுவாங்க. 5ஆம் தேதி 5ஆம் தேதி இரவு வரைக்கும் கிளாஸ் இருக்குமா? அன்னைதான் ஃபேவல் கிளாஸ். 5ஆம் தேதி தான் ஃபேவல் கிளாஸ். 5ஆம் தேதி இல்லை 4ஆம் தேதி. சொல்லணுமா? அடுத்த போமா எங்களை கழிவிட்டு கேணி அவன் தாரையில அவனை எங்களுக்கு குத்தகை வட்டி எல்லாம் தருவான்.
அல்ல நார்மலா ஒரு ஆண்டுக்கு மட்டும் குத்தகை கட்டி கணிக்கிற மாதிரி பாரு. எழுபத்தொராம் கேள்வி போவோம். 71வது கேள்வி. ரம்யா பிஎல்சி ஆனது மோட்டார் வாகனம் ஒன்றினை 5 வருட குத்தகை அடிப்படையில் 1/4/2025 பெற்றுக்கொண்டது. இதன் நியாயமான பெறுமதி ரூபா 5000 ஆகும். இதன் பயன்தரு ஆயுட்காலம் 8 வருடங்கள் ஆகும். இச்சொத்தின் உரிமையானது குத்தகையின் தவணை இறுதியில் கம்பெனிக்கு உரிமை மாற்றப்படும். குத்தகை வட்டியானது முதலாம் 2ஆம் வருடங்களுக்கு முறையே ரூபா 500,000 ரூபா 418,000 ஆகும். அத்துடன் மீதமாக உள்ள 3 வருடங்களுக்குமான மொத்த குத்தகை வட்டியானது ரூபா 682,000 ஆகும். வருடாந்த குத்தகை தவணை கட்டணம் ரூபா 1,320,000 ஆகும். இது ஒவ்வொரு வருட முடிவிலும் செலுத்தப்படும். வேண்டப்படுவது முதலாவது கேள்வி. 31/3/2026 முடிவடைந்த ஆண்டில் குத்தகை தொடர்பான மொத்த செலவீனம். இரண்டாவது கேள்வி. 31/3/2026 நிதிநிலைமை கூற்றில் காட்டப்படும் நடைமுறையில்லாத பொறுப்பு நடைமுறை பொறுப்பின் கீழ் காட்டப்படும் குத்தகை பொறுப்பு. போடுவோம். இது அப்படியே கம்பெனி ஜம்மியாக்கல போடலாமா? உங்களுக்கு தெரியும், உரிமை மாற்றப்படும் என்றால் பயன்தர் ஆய்காத்தால பிரிப்பீங்க. உரிமை மாற்றப்படாடி குத்தகை காலத்தால பிரிங்க. ரம்யா பிஎல்சி ஆனது மோட்டார் வாகனம் ஒன்றை 5 வருட குத்தகை அடிப்படையில் 1/25 பெற்றுக்கொண்டது. நியாயமான பெறுமதி ரூபா 50 லட்சம் ஆகும். பயன்தர் ஆயுட்காலம் 8 வருடங்களாகும். இச்சொத்தின் உரிமையானது குத்தகை தவணை இறுதி கம்பெனி உரிமை மாற்றப்படும். குத்தகை வட்டியானது முதலாம் 2ஆம் வருடங்களுக்கு முறையே 5,418,000 ஆகும். அத்துடன் மீதமாக உள்ள 3 வருடங்களுக்குமான வட்டி. அப்ப 5 வருஷத்துல இந்த ஆண்டு வட்டி 500, 6 வருஷம் வட்டி 418. ஏன் தவறான குறுங்கால போறோம் மிச்சம் 2 ஆள போறோம். கேட்டது ஒவ்வொரு வருடம் முடியும் செலுத்தப்படும். உரிமையானது குத்தகை தவணை இறுதி கம்பெனி உரிமை மாற்றப்படும் என்றால் செய்வாங்க 5 ஆள பிரிப்பீங்களா 8 ஆள பிரிப்பீங்களா? 8 ஆள். ஏன் 5 ஆள பிரிப்பீங்க? கம்பெனிக்கு உரிமை மாற்றப்படும், குத்தகை எடுத்தவருக்கு மாற்றப்படும். அதான் கருத்து தமிழா. குத்தகை எடுத்தவருக்கு மாற்றப்படும். 71 குத்தகை தொடர்பான மொத்த செலவு. முதலாவது குத்தகை வட்டி வேணும். இந்த ஆண்டு குத்தகை வட்டி 5 லட்சம். அடுத்த பெருமான தேவை. நியாயமான பெருமை 50 லட்சம் ரூபாவை 8 ஆள பிரிச்சோம். உரிமை மாற்றப்படும் 8 ஆள பிரிக்கும். 625,000. சேர்த்தால் 11,25,000. 11,25,000. குத்தகை வட்டி 5 லட்சம். வருமான தேவை 50,000 625,000. சரிங்களா? 25,000. இரண்டாம் கேள்வி. நிதிநிலைமைக்குள்ள காட்டுற நடைமுறை எல்லாம் பொறுப்புல காட்டுற குத்தகை பொறுப்பு. அதான் மேல இருக்கும். இதுல நடைமுறை பொறுப்பா காட்டுற குத்தகை பொறுப்பு. நாங்க எந்த வருஷம் நிக்கிறோம்? 6 வருஷம் நிக்கிற வட்டி 418,000 13,20,000 கழி
13,20,000 பாரவச வட்டி 415 கழிச்சிங்கன்னா நடைமுறை பொறுப்பாக குற்ற பொறுப்பு எவ்வளவு? 902,000. 902,000. சரி. இந்த நீண்டாளம் பார்க்கணும் என்றால் அந்த அடுத்த வாரம் 3 ஆண்டுக்கு வட்டி அவனே வந்திருக்கான் 682. ஒரு ஆண்டுக்குரிய தவணை பணம் 13,20,000 என்றால் 3 ஆண்டுக்குரிய தவணை பணம் 32,6, 309, 313 39,60,000. 13,20,000 தர 3 39,60,000. அதுல இருந்து 3 ஆண்டுக்குரிய குத்தகை வட்டி 682 கழி 3 ஆண்டுக்குரிய குத்தகை வட்டி 682 கழி எவ்வளவு கழிச்சா? 32,78,000. 32,78,000. ஒரு கிளாஸ்ல ஃபுல்லா முடிச்சுட்டு எல்லாம் எல்லாம் அப்படி பிரிண்ட் எடுத்து வாங்க. நாளை பிடிஎஃப் போடுறோம். என்சிக்காரருக்கு கம்பெனி மட்டும் ஒரு கணக்கு செய்யல, பெரிய வேலை மிச்சம் எல்லாம் செய்து காசு பாஜ கூட்டு கணக்கிட்டு வீதாசாரத்துல 101, 102 கழிச்சு எப்படி இருக்கு? ஒரு ஆண்டு 13,20,000 என்றால் 3 ஆண்டு 39,60,000. 3 ஆண்டு 82 கழிச்சா 35,78. கடைசி கலைவாசி 72வது கேள்வி. தாமரை வணிக நிறுவனம் 1 ஏப்ரல் 2025 குத்தகை அடிப்படையில் இயந்திரம் ஒன்றினை கொள்வனவு செய்தது. இயந்திரத்தின் குத்தகை காலம் 6 ஆண்டுகள் ஆகும். சொத்தின் பாவனை காலம் 8 ஆண்டுகள் ஆகும். சொத்தின் குத்தகை கால முடிவில் சொத்தின் உரிமையானது குத்தகை கொள்ளனவாளருக்கு உரிமை மாற்றப்படாது. முதலாவது, இயந்திரத்தின் நியாயமான பெறுமதி ரூபாய் 4,320,000. வருடாந்த குத்தகை தவணை பணம் ரூபாய் 960,000. தவணை பணம் ஒவ்வொரு வருடமும் மார்ச் 31 செலுத்தப்படும். தவணை பணத்தில் உள்ளடங்கியுள்ள குத்தகை வட்டி முறையே 31/3/2026 400,000, 31/3/2027 320,000. அடுத்து வரும் 4 வருடங்களுக்குமான குத்தகை வட்டி மொத்தம் 720,000 வேண்டப்படுவது. முதலாவது கேள்வி, 31/3/2026 முடிவடைந்த வருடத்துக்கான குத்தகையுடன் தொடர்புபட்ட மொத்த செலவீனம். இரண்டாவது கேள்வி, 31/3/2026